முதல்ல அவருக்கு அவர் துறை சார்ந்ததிலே முழு அறிவு வேண்டும். அவர் துறையிலேயே என்னென்ன சிக்கல் இருக்கு, அதை எப்படி எப்படி தீர்க்கணும்னு தெரியும். சும்மா இந்த ஊடகம் உட்கார்ந்துக்கிட்டா எல்லா நோய்க்கும் திராவிடம் சொல்லுவாங்கல்ல, எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து பெரிய, அதே மாதிரி எல்லாத்துக்கும் தம்பி விஜய். எனக்கு ஒருத்தன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஒரு கிழமை ஒருத்தன் எழுதி சேர்த்து போனான். எப்படி அதாவது அவனை என்ன பண்றது, மிகுதியான் மிக்கவை செய்தாரை, இப்படி சொல்றான் பாருங்க. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தாம் தம் தகுதியால் வெற்றுவிடல் எடுத்தலாம் பாருங்க. இந்த மாதிரி வேலைகளை செய்தவனை நீ என்ன பண்ணணும்னாடா, உன்னுடைய பொறுமையாலும் பெருந்தன்மையாலும் வென்று காட்ட வேண்டும்ங்கிறான். இப்ப நாங்க என்ன செய்யறோம், அப்படியே இந்த பாம்பு சண்டை மாதிரி அது இப்படி அடிக்கும் பாம்பு, அப்படி இப்படி அடிக்கும், இப்படி அப்படி தள்ளி அங்க இவர் சோர்ந்து விழுந்தோன்னு சத்து அடிச்சு இப்படி போ. புரியுதா உங்களுக்கு? நீங்க 100 மீட்டர் 200 மீட்டர், நான் 5000 மீட்டர் ஓட்டான். எங்கிருந்து 2008, 9, 10 இருந்து ஓடி வந்துட்டு இருக்கேன். இப்ப நீங்க விசில் தான் பண்ண, நீங்க வேணா எழுதி வைக்க உடம்பு இருந்தார்களே, ஒரு வேலைக்கு மட்டும் அவங்க அண்ணன் மட்டும் தான் ஓடிட்டு. நீங்க வேணா பாருங்களேன், ஏன் எச்சி இலச்சி நிப்பான், என்ன செய்யுதுன்னு அந்த இடத்துல ஓடுவான். ஒரே ஒரு மகன், பிரபாகரன் மகன் மட்டும் ஓடுவான் அந்த இடத்துல நிப்பான். அப்படிங்கன்னா ஒன்னும் தெரியுங்க, பாட்டுக்கு ஏதாவது நீ எதை பத்தி கவலைப்படாம நீ போயிட்டே இருக்கணும். 2 கோட்பாடு தான் உனக்கு. எல்லாம் பெரியார் இங்கே இது, பெரியார் தான் படிக்க வச்சார் இங்கே இது, இல்ல என் தாத்தன் காமராஜ் தான் படிக்க வச்சார் என்னோட தான். சரிதானங்கய்யா? சரிதானே? மும்மொழி கொள்கை எவனோடு போ, இருமொழி கொள்கை அவனோடு போ, மொழி கொள்கை ஒரே மொழி தமிழ் என்னோட வா. சரிதானங்கய்யா? திராவிடம் அங்கே தமிழன் என்று இங்க வா. நாங்கள் திராவிடர்கள் என்று எண்ணுகிறவன் எவனை எனக்கு ஓட்டு போன்றாத ஒரு ஓட்டு எனக்கு இல்லை. இல்லை, நாங்கள் தமிழர்கள், பிறப்பிலிருந்து இறப்பு வரை என் அடையாளம் தமிழன். நான் தமிழ் பேரினத்தின் மகன். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தேசியத்தின் மகன். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்து அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பம் அன்பே அவரது வழியாம் என்று எங்களுடைய தாத்தன் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடியது போல என் தலைவன் வருகிறார். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்து அவருக்கு ஒரு குணம் உண்டு. மானமும் வீரமும் அவருக்கு உயிர் என்று உலகிற்கு காட்டிய தலைவனின் பிள்ளை நாங்கள். அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்கள் உலகிற்கு. அப்படிப்பட்ட உலகில் முதல் மாந்தன் தமிழன். அவன் பேசிய முதல் மொழி தமிழ். இந்த பெருமை உனக்கு இருக்குமானால் என்னோட இல்லை, நீ திராவிடன் என்று நினைக்கிறவன் அவனோடு நீ. இந்த கோட்பாடுதான் இங்கே போர், இந்த கோட்பாடுதான் இங்கே சண்டை. திராவிடம் தமிழ் தேசியம் கண்ணல்ல, திராவிடம் தமிழ் தேசியம் இரு கண்ணல்ல. தமிழ் தேசியத்தின் கொடிய புண் திராவிடம். இதை கவனித்து நிற்க. தமிழர்களுக்கு இவர்கள் அல்ல அடையாளம். இது வல்ல நம் அரசியல் வரலாறு. முதலாக என் தாய்மொழியை ஒருவன் குழிந்து ஆ என்று எழுத தொடங்கி அந்த முதல் எழுத்தில் தொடங்கியது இனத்தின் அரசியல் வரலாறு. ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும். அந்த இடத்தில் தொடங்கியது. எல்லா ஒவ்வொரு காலகட்டத்திலும் இனத்தின் அரசியல் இருந்தது. ஆதியில் காடுகளில் இருந்து இடம்பெற தொடங்குகிற போது அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு காலடி தளத்திற்கும் வீரம் தரப்பட்டிருக்கிறது என்கிறார் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். அப்போது அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு காலடி தளத்திலும் என் வீரமும் என் அரசியலும் இருக்குது. சும்மா வந்துட்டு இங்க இருந்து இது 50 ஆண்டுக்குள்ள என்னுடைய 50,000 ஆண்டு ஒரு இனத்தினுடைய வரலாற்றை சுருக்குவது என்பது தமிழர் வரலாறே அவனுக்கு இந்தியர் திராவிடர் வரலாறு. இன்னைக்கு கீழடியை தமிழர் வரலாறு, தமிழர் தொன்மம் என்று சொல்ல எவனுக்கும் நாக்கு வராது. இந்திய நாகரிகம் என்றால் திராவிட நாகரிகம் என்றால் நாம மட்டும் இல்லை என்றால் மூடியிருப்பான். இப்ப நம்ம இருக்கிறனால என்னன்னு
அது கொஞ்சம் மெதுவா தமிழர் நாகரிகம், தமிழர் பண்பாடு வந்தாங்க. தமிழிலும் போதப்படும் பெல்ட் விட்டுருவேன். ஏடா ஆப்பிரிக்கா, அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில் கேட்டேன் தமிழிலும் போதப்படும். என்னடா என் இறைடா, என் மொழி தமிழிலும் என்னென்னமா பண்ணி பார்த்தானே, வழியே இல்லாம ஓதிட்டு திரும்பினாங்க. டே முருகா, உனக்காக தான் நான் போயிட்டு இருக்கேன். உன் பேரன், டே நீ உன் வேலோட வா, உன் பேரன் உன் தமிழோட வர, 2 பேரும் திருச்செந்தூர்ல விளையாடுங்க. நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க. நம்மள என்ன ஆளுங்கதான் சின்ன ஆளுங்க, ரொம்ப சீரியஸா வேலை செய்வோம். அவன் ஒண்ணு தெரியுது, இந்த காசு இல்லைன்னு தெரியுது. அந்த காசு இல்லைன்னா டே ரத்தம் சிந்தியாவது நாங்க வேலை செஞ்சுருவோம். என் பிள்ளைகள்லாம் எப்படி கொடியேற்றுவோம் தெரியுமா? நாம் தமிழர் கட்சி கொடி மாசத்துக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு ரத்தம் கொடுத்து 200 காசு எடுத்து கொடியேற்றினவன். ஆட்டோவை அடமான வச்சு கொடியேற்றினவன் என் பிள்ளை. கால் வராத போது ஒரு கட்டையை ஊண்டிக்கிட்டு கொடியை பிடிச்சிக்கிட்டு துண்டறிக்கையை பிடிச்சிட்டு போனார் பாருங்க. அவருக்காக தான் ஒரு பெரியவர் வட மாவட்டத்தில் கூட்டம் நடக்கும் போது நடந்து வராது. ஒரு பேருந்து நிறுத்தத்துக்கு ஒரு பையன் கேட்கிறான், எங்க போறீங்க, எங்க போறீங்க? சீமான் பேசுறாரு இருக்காங்க, சீமான் பேச்ச கேட்க போய்கிட்டு இருக்கேன், இருட்டாயிரத்து போயிருவேன். அவர் பேசுறதுக்குள்ள போயிருவேன். திருப்பி எப்படி போவீங்க? யாராலையும் ஊர் பக்கம் போனா போவேன், இல்லைன்னா அங்கே படுத்து காலையில் நடந்து வருவேன். ஏன் வருவீங்க? சீமான் பேச்ச கேட்கறத விட எனக்கு என்ன வேலை இருக்குதுன்னு கேட்கறேன். நான் யாருக்கு பாடுபடுறீங்களா? அந்த என் அப்பா இருக்கான் பாரு, அவனுக்காக தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். என் புள்ள 2 தெருவில் இன்னும் வளைவழியில பாரு, இப்படி துண்டறிக்க வச்சுக்கிறா, இப்படி கொடியை பிடிச்சிக்கிறா. அவ 2 துண்டறிக்க வச்சுட்டு அக்காவும் தங்கச்சியும் வீதியில வராளுங்க. அந்த காட்சியை பார்த்த உடனே நான் செய்யற பணி இவளுக்கு தான் தெரிஞ்சிருச்சு. ஏறி அராசியமாக நான் விட்டுட்டு போனாலும் என் பிள்ளைகள் விட்டுட்டு போகாது. நான் இன்னொரு நான் போயிருந்தேன் ஒரு நாள். இந்த வயசுல இருக்க என் பிள்ளைகள் ஏறி பேசுவான், இந்த நாட்டில் எவனாவது பதில் சொல்ல. இந்த தேர்தலை நான் நிறுத்துற 234 வேட்பாளரையும் இவெல்லாம் ஒரு வேட்பாளரானு மறந்து மைக்க நீக்கிறாங்க, கொண்டே வாங்க. அவன் எழுப்புற கேள்விக்கு எவன்டையும் பதில் இருக்காது. ஏன்? தமிழ் தேசியம்ங்கிறது தத்துவம் அல்ல, சத்தியம். அதை புரிஞ்சுக்கணும். ஒரு தேசிய இனத்தின் உயிர், ஆன்மா, எழுச்சி. அதை அப்படியே இது பண்ணிட்டு போயிட முடியாது. நீ என்னென்னமா பண்ணி பார்த்திய, சின்னத்தை பறிச்சு பார்த்த, இது பண்ணி பார்த்த, அங்க கூட்டம் போடாத, இங்க போடாத, போட்டியிடுறாருன்னு சொல்லல, என்னை ஒரு கணக்கிலே வைக்கல. ஆனாலும் என் மக்கள் என்னை ஆதரித்து 3வது கட்சியா தூக்காங்க. அவன் என்ன சொல்றான்? மானமிக்க தமிழ் மக்கள் எல்லோரும் மாண்டு போகவில்லை மகனே, நீ போ, முன்னேறி போன்னு எனக்கு சொல்றான். அதைத்தான் என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன். உங்கள் எழுத்து பணி என்பது இந்த இனத்தின் தலை எழுத்தை மாற்றக்கூடிய பணி. தொடர்ந்து இலக்கியம், எழுத்து, பேச்சு, பாட்டு எல்லாம் நம் இன எழுச்சிக்கு பயன்.